பட்டிமன்றம் தொலைக்காட்சிக்காக கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் சிறுமதியை விட்டுட்டு. தலைவர் என்ன வச்சிருந்தாங்கன்னா, நேர்மையாக வாழக்கூடிய மனிதர்கள் இருக்கிற இடம் கிராமமா நகரமா கலை, எனக்கு கிராமம் கலை. இந்த பட்டிமன்றம் ஒரு ஷூட்ல ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு, ஒரு தொலைக்காட்சியில் வர்றதுக்காக. அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால்தான் சுனாமி ஆழிப்பேரலை அடிச்ச சமயம். இப்ப மாணவர்களாக அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், பெரியவங்களுக்கு தெரியும், நிறைய பேர் இறந்தாங்க. அந்த ஆழி அலை அடிச்சதுல எங்கேயோ போய் இருந்தாங்க. ஒரு குடும்பத்துல ஒரே பையன் காணோம். நிறைய பேர் நம்ம ஒரு குறிப்பிட்ட செய்தியை பார்க்கிறோம். மறுபடியும் அந்த பையன் கடலையே அடிச்சுட்டு போயிடுச்சு, கதறி எழுத உடனே அப்ப தமிழக அரசு என்ன பண்ணாங்க, இப்படி குழந்தைகளை இழந்த குடும்பத்துக்கெல்லாம் 2 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. 2 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க இந்த குடும்பங்களுக்கு. அப்படி இந்த குடும்பத்துக்கு ஒரு 2 லட்சம் வந்தது. இந்த பணம் வாங்கின ஒரு வாரத்துக்குள்ள காணாம போன பையன் வந்துட்டான். என்ன நடந்திருக்குன்னா, ஆழிப்பேரல் அடிச்சதுல தூக்கி கொண்டு போய் ஒரு மரத்து மேல கொண்டு அவனை போட்டுருச்சு. அவனுக்கு சித்தங்களாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன நடந்ததுன்னே தெரியல. அவன் எப்படியோ இறங்கி எப்படியோ போய் வேற எங்கேயோ போய் கண்டுபிடிச்சு வீட்டுக்கு பையன் வந்துட்டான். இப்ப இந்த 2 லட்சம் ரூபாய் என்ன பண்றது? அப்ப இந்த கிராமத்துல இருக்கவங்க, அந்த பையனோட பெற்றோர் கிராமத்துல இருக்கவங்க தானே, அதிகாரிகள் பாக்குறாங்க, காசு பாக்குறாங்க, கலெக்டரை பாக்குறாங்க. இல்ல 2 லட்சம் வேணாம் வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க எப்படி கணக்கு இருக்குது, நாங்க எப்படி கணக்கு வைக்கிறது? 2 லட்சம் ரூபாய் எடுத்து பையனை படிக்க வைங்க. இவருக்கு மனசே கேட்கல. சென்னைக்கு ஆனந்தவிகடன் அலுவலகத்துக்கு போறாங்க. ஆனந்தவிகடன் அலுவலகத்துக்கு போய் இந்த செய்தியை சொன்ன உடனே ஆனந்தவிகடன் அந்த பணத்தை அரசு கஜானால கொடுத்துட்டு ஒரு பெரிய கட்டுரை எழுதுறாங்க. இவங்க புகைப்படலாம் போட்டு எவ்வளவு நேர்மையானவர்கள்லாம் இருக்கிறாங்க நாட்டுல. இப்போ நான் பட்டிமன்றமும் டிவி ஷூட் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு. இந்த செய்தியை சொல்றேன், எவ்வளவு நேர்மையானவர்கள் கிராமத்திலே இருக்கிறார்கள் அப்படின்னு உணர்ச்சி பூர்வமா சொன்ன உடனே ஆடியன்ஸ் கரவொலி வருது. நடுவரா உட்கார்ந்து இருந்தவர், அப்போ இப்படிப்பட்ட கிறுக்கு பயெல்லாம் கிராமத்துல தான் இருக்கான்னு சொல்றீங்களா? உங்களுக்கு புரிஞ்சிடும். எவ்வளவு ஒரு உயர்ந்த நிலைக்கு அரங்கத்தை கொண்டு போனால் அதை நகைச்சுவையாக தள்ளக்கூடியவர்கள் தான் இன்னைக்கு இருக்கிறார்கள் என்றால், இலக்கியத்தை தேடி இந்த இளைஞர்கள் யாரை தேடி கொண்டு போவார்கள்? யாரை தேடி கொண்டு போவார்கள்? சிறுமுறை இருக்கிறாரா, அவை இருக்கிறாரா, அசானசமன் இருக்கிறாரா, ஈவா ஜெகநாதன் இருக்கிறாரா? யார்? எல்லாவற்றையும் வணிகமாக்கி விட்டவர்கள் மத்தியிலே நகைச்சுவையாக மற்றவர்களே இந்த இளைஞர்களை போய் நாம் என்ன எதை இவ்வளவு